ஏன்னா தனுசு ராசிக்கெல்லாம் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் கூட போய் பாருங்கள், தனுசு ராசிக்கு தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. 3 கிரகத்தினுடைய பார்வை தனுசு ராசிக்கு தான் உண்டு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ இந்த 3 கிரகத்தினுடைய ஒளி பார்வை வாங்கின ராசி யாருன்னா நீங்கள் தான். ஆனால் இப்படி இருந்த குருவுடைய ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லைங்க. ஜூன் 1 வரைக்கும் நிச்சயமாக பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா, கலஸ்திர குருவாக இருந்து 8ஆம் இடத்துக்கு, அதாவதுன்றது அஷ்டம குருவாக போகிறார். மோசமான இடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஷ்டம குருவாக போகிறது நல்லதில்லை. அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம். அப்போ குரு பகவான் அஷ்டம குருவாக போன வாட்டி நீங்கள் என்ன பண்ணலான்றதை விட என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க.